Hi friends, hello, வணக்கம். This is shivaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஹவர்ஸ்லையோ அல்லது மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடியோ சில வியூஸை நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இது கூட பார்த்திங்கன்னா இப்போது மார்க்கெட் பிஃபோர் கண்டிஷன் நம்ம இந்த தூரத்தை கேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கும். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூமெண்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கேட்ச் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம அந்த ஃப்ரீ குரூப்லேயும் சரி நம்மளுடைய எஜுகேஷன் வெபினார் குரூப்லேயும் சரி உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வீடியோக்கு லிங்கில் கொடுத்துருப்போம் பாருங்கள். இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் Preis-Aktion shivaji அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் காசு எதுவும் கிடையாது, முற்றிலும் இலவசமாக நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்னா இதில் நான் மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஷேர் பண்ணுவேன். நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இதில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றது அதில் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ரைட்டுங்களா? சரி, ஓகே சார். இப்போ மார்க்கெட் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பிளான் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. ஸோ மார்க்கெட் ஹவர்ஸ் நடந்து முடிஞ்சால் கூட இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் சின்னதாக ஒரு பேஸ், அதாவது ஒரு கரெக்ஷன். இப்போது மார்க்கெட் கண்டினியூவாக கீழே போயிட்டே இருந்ததுன்னா ஒரு சின்ன பேஸ் வேணும் இல்லையா? ஸோ அகைன் கண்டினியூ ஃபால் ஆகணும்னா ஒரு சின்ன பேஸ் அகைன் பிரேக் டவுன் ஆகும். ரைட்டுங்களா? சரி, ஒரு டைம் ஃப்ரேம் கொஞ்சம் 10 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா நடந்து முடிஞ்சிச்சு, இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த 22,700 அப்படி பார்த்திங்கன்னா அது ஒரு ரேஷன்ஸ் இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? இது ஒரு ரேஷன்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ரேஷன்ஸ் இங்கே இருந்தது. இப்போ ஒரு லெவலில் கீழே பிரேக் டவுன் பண்ணி வர சொல்ல நமக்கு நியூ ரேஷன்ஸாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ரைட், சரி சார். இப்போது நெக்ஸ்ட் நம்ம ரேஷன்ஸ் அப்படின்னா அதில் என்ன பிளான் பண்ணலாம், இதில் நம்ம நெக்ஸ்ட் ரேஷன்ஸ் ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளா, ஒரு பாசிட்டிவான சான்ஸ் இருக்கா, மார்க்கெட் ரிகவர் ஆகுமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இப்போ பார்க்கலாம். அதாவது இப்போ நமக்கு 22,500 பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரேஷன்ஸாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 22,500. அப்போ மார்க்கெட் மேலே போகுமா சார் அப்படின்னா, இப்போது மேலே போகுமான்றத மார்க்கெட் ஒரு ரேஷன்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இது ஃபஸ்ட்டு ரேஷன்ஸு அகைன் இந்த 22,700 செகண்ட் ரேஷன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஒரு லோ க்ரியேட் பண்ணிட்டு லோ உடச்சிட்டு கீழே வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம பையிங் போகலாமா, ஸ்ட்ரெயிட் அப்படி போயிடலாமா, அப்படி கிடையாது. அந்த இடத்துல என்ன ஆகும்னா, மார்க்கெட் இந்த ரிவர்ஸ் பொசிஷன் எடுக்க சொல்ல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்க்கெட் இந்த ரிவர்ஸ் பொசிஷன் எடுக்க சொல்ல ரொம்ப கவனமாக, ஏன்னா மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப் ஆகிடும். இப்போ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னா டக்குன்னு இப்போ வார் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அன்சர்டனிட்டி மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா பெரிய கேப் டவுன் ஆகுது, பெரிய கேப் அப் ஆகுது. அந்த கேப் அப்பில் இப்போ ஒரு 400 பாயிண்ட் ஒரு கேப் அப் கொடுத்து வச்சுங்களேன், திரும்ப அகைன் எங்கள் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சு, அங்கேயே கேப் கொடுக்கும். ப்ரைஸ் நேரத்தில் திரும்ப லோவில் ஃபார்மேஷன் பண்ணி என்ன ஆகும், திரும்ப கேப் ரீஃபில்காக வரும், அகைன் டவுன் சைட் கண்டினியூஷன் ஆகும். ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் டைமில் மார்க்கெட் கேப் அப் என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, அந்த கேப் டவுனில் எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கும் பாருங்கள். அது பிரகாரம் பண்ணுங்கள். ஒருவேளை கேப் அப் ஆகலை சார், மார்க்கெட் அதே கண்டிஷனில் ஓப்பன் ஆகுது, ஃப்ளாட்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா, ஸோ இந்த ஸ்டடி நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, 2 விதமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை. அப்போ நம்ம ரேஷன்ஸ் ஏரியாவை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ரேஷன்ஸ் ஏரியானா 22,500 22,700 2 ரேஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது. மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் நமக்கு இந்த 2 ரேஷன்ஸாக நம்ம டார்கெட்டை வச்சு வெளியே வரலாம். அதாவது நம்ம அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி வெளியே வந்துடலாம். எக்ஸாக்ட்லி கேப் அப்போலேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ரேஷன்ஸ் கிட்ட லோ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு, அகைன் மேலே போச்சு. ஸோ இதே ரேஷன்ஸ் அவர் கைட் லோ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சு. சேம் சினாரியோவில் இந்த இடத்துல ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு லோ ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூ மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா வார் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக சூடு பிடிச்சிட்ட போது ஏதோ பாசிட்டிவ் நியூஸ் எதுவும் வரல. இன்னும் எதுவும் ஹையை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான எதுவும் சினாரியோ வரல. ஒன்று இந்த இடத்துல என்ன பேஸ் அமைக்கும் மார்க்கெட், அதாவது பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு சின்னதாக பேஸ் அமைச்சிட்டு அகைன் ஒரு நீண்ட இன்னொரு வாரம் 10 நாளுக்காக அகைன் இன்னொரு சின்ன பேஸ் அமைச்சு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். அந்த பிரேக் டவுனுக்கான ஒரு பேஸில் தான் நம்ம ஒரு ரேஷன்ஸுக்கான ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ண தவிர மார்க்கெட் ரிகவர் ஆகிடுச்சு இங்கே அப்பர் சைட் பிளான் பண்ணலாம் அந்த எண்ணத்தில் நான் சொல்லலை. மார்க்கெட் சின்ன ஒரு அந்த 22,700 22,500 இந்த ரேஞ்சில் போகிற சொல்ல அந்த 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம்லே, அதனால் உங்களுக்கு அந்த பையிங் சைட் சொன்னேன். அப்போ டவுன் சைடுக்கான வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இந்த இதில் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸ் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்த்து இந்த 22,700 வரலும் நீங்கள் டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ரைட்டுங்களா? சரி, இது
நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் எப்படி இருக்குது பாருங்கள். மார்க்கெட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. நல்லா கவனிங்க, மார்க்கெட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. கேப் டவுன் அகைன் ரெட் கலர் கண்டினியூஷன் ஆகுது. மார்க்கெட் சரிஞ்சிட்டே இருக்குது. அகைன் கேப் டவுனு, மார்க்கெட் வந்து கண்டினியூ ரெட்டு. ஸோ ரெட்டுக்கு அப்புறம் லோயில் ஃபார்மேஷன், அகைன் சரிவு. இதில் என்ன உணர்த்து மார்க்கெட்னா, மார்க்கெட் இன்னும் செல்லிங் ப்ரெஷர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மார்க்கெட் அடிக்கடி கீழே வந்துட்டு இருக்குது. ரைட்டுங்களா? சரி, இப்போது ஒரு வேளை மார்க்கெட் அகெயின் ஒரு கேப் டவுன் என்ன ஆயிடுச்சுன்னா சேம் இதே மாதிரி சினாரியோ வருமா அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு மூமெண்டம் தெரிஞ்சிடும். 10-20 நிமிஷத்துக்குள்ள அந்த மார்க்கெட் மூமெண்ட் தெரியும். ஒரு வேளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகிறதுக்காக திரும்ப மார்க்கெட் கொஞ்சமாக வரும். அதாவது இந்த 50,800 50,200 இந்த ரேஞ்சு தொடுவதற்காக மார்க்கெட் மேலே வரும். அந்த மூமெண்ட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய லாபத்தை பதிவு செஞ்சு வந்துடலாம். அதாவது இங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு டார்கெட் புக் பண்ணிவிட்டு ஈஸியாக டக்குன்னு வெளியே வந்துடலான்றதுக்காக இந்த வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா சினாரியும் பார்த்துக்கணும். நம்ம வந்து இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் கேப் அப் கேப் டவுன் ஹவுஸில் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ பிளான் நம்பர் 1 நம்ம கேப் டவுன் ஆனால் என்ன பண்ணலான்னு பண்ணிடணும், கேப் அப் ஆனால் என்ன பண்ணலான்னு. ஸோ கேப் அப் ஆனால் கூட மார்க்கெட்டு என்ன ஆகுனா, இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 51,000 ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது வச்சுங்களேன். அந்த 51,000 மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட்டு. ஸோ எவ்ரி புல் பேக்கில் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா கேப் ரிஃபில் ஏரியா பேலன்ஸ் விட்டு வந்துருக்கல, அந்த 52,200 52,000 இந்த ஏரியா தொடுவதற்கான ஒரு சான்சஸ் பார்க்கலாம். ஆனால் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே வந்து சரிவு கொடுக்குது அப்படின்னா, ஸோ எவ்ரி சின்ன சின்ன புல் பேக்கில் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். 50,800 50,400 இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டு கொஞ்சமாக டவுன் சைடுக்கான பிளானை எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம டிபெண்ட் பண்ண முடியும். ஆனால் 2 சினாரியோலையும் பார்த்தாச்சு மார்க்கெட். ஒரு வேளை கேப் டவுன் ஆனால் ஓப்பன் என்ன பண்ணால், கேப் அப் ஆனால் ஓப்பன் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்றது ரெண்டுத்தையும் நம்ம டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு அது எதுவும் புரியாது. என்னடா அது என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க புரியல அப்படின்னு. மார்க்கெட்டை கொஞ்சம் புரிஞ்சுங்க. மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே போகணுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய்டும். மேலே போகணுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்து மேலே போகும், கரெக்ஷன் வந்து மேலே போகும். ஸோ சினாரியோ வந்து இதுதான், இந்த இடத்துல நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம ட்ரேடிங்கை சூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு உங்களுக்கு பை 51,000 மேலே வாங்கிக்கங்க, 50,000 கீழே விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டா ஏன் விற்கணும், எதுக்கு விற்கணும், சரி 51,000 ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த ட்ரேடிங்கை உங்களால் முழுமை பெற முடியும் அந்த ட்ரேடிங்கில். இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரைட். ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் பாருங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் மார்க்கெட் அகைன் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு சொல்கிறது இதுதான். நான் இந்த 73,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஃப்ரெஷ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 72,400 வந்து ஃப்ரெஷ் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து 2வது ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இந்த எங்கே கேப் அப் ஆகணும்னு பாருங்கள். கேப் அப் ஓப்பனா என்ன பண்ணலான்றத சேம் சினாரியோ நம்ம நிஃப்டி 50ல் என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தோம் அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா சஸ்டட் ஆகி நிற்குதான்னு பாருங்கள். சஸ்டட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தொடுவதற்காக மேலே போகும். ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டேருந்து ப்ரைஸ் லோயில் ஃபார்மேஷன் கீழே வரும். ஸோ இந்த ஃபார்மேஷன் எந்த இடத்துல நடக்குதுன்றது மட்டும் இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிங்க. இந்த 73,200 லெவலில் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. நல்லா இருந்தது, இப்போ எப்படி இதை பற்றி சொல்லலாம் சார், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அதே மாதிரி மறக்காமல் உங்களுடைய எவ்ரி லைக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.